வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய அணியை காப்பாற்றிய சஞ்சு சாம்சன் 400 வருட கிரிக்கெட் சரித்திர சாதனை. இந்தியா சரித்திர சாதனை வெற்றி. அதாவது ஜிம்பாப்வே கிரிக்கெட் அணிக்கு எதிராக அதன் சொந்த மண்ணில் 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரில் இந்தியா விளையாடியது. அதில் முதல் போட்டியில் தோற்ற இந்தியா அடுத்த 3 போட்டிகள் வெற்றி பெற்று சாதனையையும் படுத்தியிருக்காங்க. இதனாலேயே ஆரம்பத்திலேயே இந்த தொடரை இந்தியா கைப்பற்றிய நிலையில் இந்த தொடரின் சம்பிரதாய ஆட்டமாக நேற்றைய போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா அபார வெற்றியையும் பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில் டாஸை வென்ற ஜிம்பாப்வே முதலில் பந்து வீசுவதாகவும் அறிவித்தாங்க. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்தியாவுக்கு அடுத்தடுத்து சிக்சர்களை பறக்கவிட்ட ஜெய்ஸ்வால் 12 ரன்களில் சிக்கந்தராச சுழலில் போல்ட் ஆனார். அடுத்ததாக வந்த அபிஷேக் சர்மா 14 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுக்க அடுத்த சில ஓவரில் மறுபுறம் திணறிய கேப்டன் சுப்மன் கில் 13 ரன்களில் அவுட் ஆகி பின்னடைவை ஏற்படுத்தினார். இதனால் 40 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் என்று தடுமாறிய இந்திய அணிக்கு சஞ்சு சாம்சன் தனது கிளாஸான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அவருடன் சேர்ந்து 4வது விக்கெட்டுக்கு 65 ரன்கள் ரியான் பராங் தடுமாற்றமாக விளையாடி 22 ரன்களில் அவுட் ஆனார். அடுத்த ஓவர்களில் சஞ்சு சாம்சன் அரசதம் அடித்து 58 ரன்களில் அவுட் ஆனார். இதன் வாயிலாக சர்வதேச T20 கிரிக்கெட்டில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக அரை சதம் அடித்த முதல் இந்திய விக்கெட் கீப்பர் என்ற வரலாற்று சாதனையை படைத்திருக்காரு. இதற்கு முன் தல தோனி, ரிஷப் பந்த் போன்ற யாருமே ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக அரை சதம் அடித்ததில்லை. இறுதியில் சிவம் தூபே அதிரடியாக 26 ரன்களை சேர்க்க ஸ்ரீங் சிங் 11 ரன்கள் எடுத்ததால் இந்தியா 20 ஓவர்களில் 167 ரன்களையும் எடுத்தது. அதனைத் தொடர்ந்து 168 ரன்களை துரத்திய ஜிம்பாப்வே அணிக்கு முதல் ஓவரிலேயே வேஸ்லியை டக்கோட் ஆகிய முகேஷ்குமார் அவர்கள் அடுத்த ஓவரில் அடுத்து வந்த பிரையன் பனாட்டோவை 10 ரன்களில் காலி செய்தார். இதனால் 15 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகள் என்று தடுமாறிய அந்த அணிக்கு நிதானமாக விளையாட முயற்சித்திய மறுமணி அவர்கள் 27 ரன்களில் வாஷிங்டன் சுந்தரில் சுழலில் சிக்கினார். இறுதியில் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழ ஜிம்பாப்வே அணியானது 18.3 ஓவரில் 125 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனால் இந்தியா 42 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.